பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ரோமர் 12ஆம் அதிகாரம் 9வது வசனம். ரோமன் சாப்டர் 12 verse 9. உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். ஹல்லேலூயா. உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக. அநேக நேரங்களில் இந்த அன்பு தான் மிகப்பெரிய பிரச்சனை இல்லை. ஏசப்பாவை காட்டிலும் நம்ம வேறு எதையாவது நேசித்தோம் அப்படின்னு சொன்னால் அவருக்கு பாத்திரவான்களே கிடையாது. ஆண்டவர் அழகாக சொல்கிறார் ஒரு இடத்துல, என்னை காட்டிலும் தாயாவது தகப்பனையாவது அதிகமாக நேசிக்க எனக்கு பாத்திரம் அல்ல, என்னை காட்டிலும் மகனையாவது மகளையாவது அதிகமாக நேசிக்க எனக்கு பாத்திரம் அல்ல. அவர் தான் முதலிடத்தில் வைக்கணும்னு சொல்கிறார். ஆண்டவரை நம்ம எப்படி நேசிக்கணும்னு சொன்னால், இந்த 10 கட்டளைகளில் தாயும் தந்தையும் கனம் பண்ணுன்னு சொல்கிறார் பாருங்க, குடும்பத்தை கவனிக்கணும்னு சொல்கிறார் பாருங்க, அதை கூட செகண்ட் தான் வைக்கணுமா, ஃபஸ்ட்டு நம்ம அவரை தான் நேசிக்கணுமா? அப்படி இருக்கும்போது இன்றைக்கி சிலர் ஜாப்பை நேசிப்பாங்க, சிலர் மொபைல் நேசிப்பாங்க, சிலர் வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு ஏதோ ஒன்று நேசிப்பாங்க, சிலர் பொருள், சிலர் பொண்ணு, சில ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொருத்தருக்கும் விதமான காரியங்கள் இருக்கும். அதான் ஆண்டவர் தெளிவாக சொல்ல, உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக. சில நேரங்களில் நான் பேசுகிற வார்த்தைகளை திரித்து பேசி இஷ்டம் போல பேசி மனதை காயப்படுத்துகிற எத்தனையோ பேரை நான் பார்த்துருக்கிறேன். நான் 1 என்று சொல்லியிருந்தால் அவங்க 3 சொல்லியிருப்பாங்க, 1/2 சொல்லியிருப்பாங்க, இல்லை 1 சொல்லியிருப்பாங்க, 2 சொல்லியிருப்பாங்க. அதில் அவங்களுக்கு என்ன சந்தோஷம் என்று தெரியாது. நிறைய பேர் அப்படி தான் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கி ஒரு விஷயங்களை அதை திரித்து பேசி அதை வேறு விதத்தில் பேசுகிற ஜனங்கள் தான் இருக்கிறார்கள். ஆண்டவர் அழகாக சொல்லுகிற, உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக. மற்றவருடைய வாழ்க்கையில் பிரச்சனையை உண்டாக்கி அதில் குளிர் காய வேண்டும் என்ற மனநிலை நமக்குள் இருக்கவே கூடாது. உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக. உங்களை குறித்து கர்த்தருடைய வார்த்தை வரும்போது உங்களை திட்டுகிறார் என்று நினைக்கிறீர்களா? அது திட்டத்தை கிடையாது. உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக. ஏசப்பா அன்பை நீங்கள் நேசிக்கணும், உலகத்தை நேசிக்கக்கூடாது. உலகத்தில் உள்ளவைகளிலும் ஒருவன் அன்பு கூறாதிருங்கள், ஒருவன் உலகத்தில் அன்பு கூறாத இடத்தில் பிதாவின் அன்பு இல்லைன்னு ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக. எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த தினத்தில் நிறைய பேர் எப்படி வாழ்கிறாங்க தெரியுங்களா? உலகத்தை ஒரு பக்கம் வச்சிருக்கிறாங்க, ஒரு பக்கம் உலகத்தை வச்சுக்கிட்டு நான் ஏசப்ப பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்கணும். ஆனால் நிச்சயமாக ஒரு நாள் சாவும். பார்த்தீங்களா? அன்னைக்கு பரிசுத்த தூதர்கள் நம்முடைய தூதர்கள் நம்மளை எழுப்புவாங்களான்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஆண்டவருடைய நாமத்துக்காக நான் சொல்கிறேன், ஒருவேளை ஆண்டவருடைய வருகை முன்னாடியே வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரிழக்க நாமும் அவருக்கு முன்பாக எதிர்கொண்டு போவோமானால், அப்போ போகிறதுக்கு முன்னாடி உங்கள் அன்பு மாயமாக இருந்துச்சு, நீ ஏற்றுக்கொள்ளப்படுகிறவன் அல்ல என்று சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க? எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் யார்கிட்டையும் சரி எங்கேயும் சரி மாயமாக இருக்காதீங்க. வானத்தின் கீழே பூமிக்கு மேலே எல்லாம் மாயை என்று பக்தன் அழகாக சொல்லியிருக்கிறாரே. நீங்கள் ஒரு உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக என்ற வார்த்தையின் பிரகாரமாக ரொம்ப கவனமாக இருக்கணும். நிறைய இடத்துல பார்க்குறோம் பச்சோந்தி. எனக்கு சொல்கிறேன், அதோடைய எங்கே போதோ அதுக்கு தகுந்த மாதிரி அதோடைய கலரை மாற்றிக்கும் பச்சோந்தி. அதே மாதிரி இந்த தினத்தில் டச் மீ நாட் பிளான்ட்டு, தொட்டாசினிங்கன்னு ஒரு செடி இருக்குது. அதை தொட்ட உடனே சிலர் உடனே அந்த செடியை போல் சில விஷயங்களை தொட்ட உடனே டென்ஷன் ஆகிடுவாங்க. நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கிறேன். ஆண்டவரை, எனக்கு யாராவது ஏதாவது ஒரு விஷயங்களை சொல்லிட்டாங்கன்னா உடனே டென்ஷன் ஆகிடுவேன். ஆண்டவர் சொன்னார், உடனே டென்ஷன் ஆகிடுவேன் சொல்கிறல்ல, இதுவே பிசாசு கேட்டுட்டு உடனே டென்ஷன் ஆக முயற்சி பண்ணுவான், நீ அதில் ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னார். ரொம்ப கஷ்டம். ஆண்டவரே, எப்படி நான் ஜெயிப்பேன்? எல்லாமே நான் பண்ணிட்டு இருக்கிறேன்னு. நீ அன்பாக நேசி. அவங்க உனக்கு அன்பாக இல்லை, அவங்க உன்கிட்ட மாய்மாலாமல் தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க, உன்கிட்ட அன்பாக பேச கிடையாது, உன்கிட்ட அவங்க நடிச்சிட்டு இருக்கிறாங்க. நீ அன்பாயிரு. முடியல ஆண்டவரே, பரவாயில்ல, நீ அன்பாயிரு. நான் இருக்கலையா? உன்னை நான் அன்பாக நேசிக்கலையா? நீ என்கிட்ட ஒரு மாதிரியும் வேறு இடத்துல ஒரு மாதிரி இருக்கும்போது நான் உன்கிட்ட அன்பாக நேசிக்கலையா? நீ அன்பாயிரு. கண்ணீரோடு என்னை ஆண்டவர் சொந்த ஒப்பு கொடுத்தேன். இன்றைய அளவும் ஒவ்வொருத்தரை குறித்ததான சிந்தனைகளும் எண்ணங்களும் அவர்கள் எப்படி எண்ணத்தில் அன்பாய் பழகிறார்களா வம்பாய் பழகிறார்களா என்று தெரியும்.
தெரிந்திருந்தும் நீ அன்பாயிருந்து சொன்ன வார்த்தையின் பிரகாரமாய் நான் அந்த வார்த்தையை கெட்டியாக பிடிச்சிட்டு இருக்கிறேன். உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக. மாயமாக இருந்துச்சுன்னா பரலோகம் போகவே முடியாதுங்க. மாயமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம நினைக்கிற எந்த காரியங்களையும் நரகத்திற்காக தான் ஓட வேண்டிய சூழ்நிலையாக போய்விடுங்க. எனக்கு பிரியமானவர்களே, நம்ம அன்பு அப்பா நம்மளை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறாருன்னா உலகத்து பிரகாரமாய் ஒத்த வேஷம் தரிப்பதற்காக அல்ல, நாம் மாயமுள்ள வாழ்க்கையை வாழ்வதற்காக அல்ல, உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக என்ற வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக்கு கொள்வதற்காக கர்த்தர் இந்த கிருபை வச்சிருக்கிறார். அவருடைய அன்பை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. பரிசுத்த அன்பு தகப்பனே, உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக என்ற வார்த்தையின் பிரகாரமாக இதை கேட்கிறவங்க மனம் திரும்ப கிருபை செய்யும். மற்றவர்கள்ட்ட பேசுகிறது பழகிறதெல்லாம் நிஜமான ஒரு அன்பாக இருக்கட்டும் ஆண்டவரே. அப்போ மாய்மாலமான நபர்களோடு பேசுகிறதுலேருந்து கொஞ்சம் விலகி உம்முடைய அன்போடு கூட நெருக்க வைத்து அந்த பாசத்தை சூழ்ந்து கொள்ள கர்த்தர் அருள் புரியும், கிருபை செய்யும். இயேசு மல பிதாவே, ஆமென், ஆமென்.